ப்ரோ எனக்கு ஒரு டவுட். நம்ம மிடில் ஆஃப் த ரோட்ல ஸ்டாப் பண்ணா நம்ம லேன்ல ஆக்சிடென்ட் ஆர் டிராஃபிக் கிரியேட் ஆகாதா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது ஒரு நல்ல கேள்வி. இதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு. ஒருத்தர் இந்த மாதிரி ரைட் எடுக்க போறத நீங்க பாக்குறீங்க. ஆப்ஷன் ஏ, ஜோக்கர் மாதிரி அவர் பின்னாடி போய் நின்று ஹார்ன் அடிச்சு அவர் வெறுப்பேத்துவீங்களா? ஆப்ஷன் பி, முன்னாடி இருக்கிற வண்டி என்ன பண்ணுதுங்கிறத கவனிக்காம போய் அந்த காரை இடிப்பீங்களா? ஆப்ஷன் சி, அவர் பின்னாடி போய் பொறுமையா நின்று சேஃபா ரைட் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க போவீங்களா? நீங்க என்ன பண்ணுவீங்கங்கிறத மறக்காம காமெண்ட் பண்ணுங்க. இப்போ சேஃபா ரைட் டர்ன் எடுக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இங்க வரப்போற ஃபர்ஸ்ட் ரைட்டை வந்து நான் எடுக்க போறேன். என்னோட அந்த ரைட் டர்ன் ஜங்ஷன் வரதுக்கு ஒரு 100 ஃபீட் இருக்கிறப்பவே நான் என்னோட ரைட் சிக்னல் வந்து ஆன் பண்ணிடுவேன். நீங்க இந்த மாதிரி சிக்னல் போடுறதுனால பின்னாடி வர டிரைவர்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆயிட மாட்டாங்க. லாஸ்ட் மினிட்ல வந்து சிக்னல் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆக்சிடென்ட் ஆயிடும். கரெக்டா என் டர்னிங் ஜங்ஷன் வரப்போ நான் என்ன பண்றேன்னா என்னோட காரை வந்து என்னோட லேன்குள்ளேயே ரைட் சைடு ஓரமா போய் நிப்பாட்டுறேன். இதனால என்ன ஆகும்னா, ஒருவேளை எனக்கு லெஃப்ட் சைட்ல வந்து ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா பின்னாடி வர வண்டிங்க வந்து லெஃப்ட் சைடு வழியா ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடும். லெஃப்ட் சைட்ல இடம் இல்லை அப்படின்னா பின்னாடி வர வண்டி எல்லாம் என்ன பண்ணணும்னா, நான் வந்து ரைட் டர்ன் சேஃபா எடுக்கிற வரைக்குமே எனக்கு பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். லெஃப்ட் ஓரமா போய் நின்றுட்டு டக்குன்னு ரைட் எடுக்கிறத வந்து பண்ணிடாதீங்க. எனக்கு ஆப்போசிட்ல வர வண்டிங்க எல்லாமே போயிடுச்சு. எனக்கு சேஃபான கேப் கிடைக்கிறத வந்து நான் பார்த்துட்டேன். எனக்கு சேஃபான கேப் கிடைச்சதுமே நான் இப்போ என்னோட ரைட் டர்னை வந்து எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க. இப்படி தான் ரைட் டர்னை வந்து சேஃபாக பண்ணணும். இந்த விஷயம் தெரியாத நிறைய பேர் ரோட்டில் இருக்கிற வரைக்கும் ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சேர வேண்டியவங்களுக்கு போய் சேரும்.